கோவிலின் நடுவே தனித்துவான வாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தே உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தருளோம், உமது கோலினால் மே தருளோம். முதலாவது எது? பிரியமானவர்கள, சில காரியங்களை நம்ம வாழ்க்கையில் இதான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு வைக்கும். ஒரு 7 காரியங்கள் பார்த்தோம். அந்த தலைப்புகளை இப்போ நம்ம ஒன்றா பார்ப்போம். முதல் தலைப்பு என்ன சொல்லுங்க? சீக்கிங் த கிங்டம் ஆஃப் காட். தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறது தான் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது எதை நம்ம ஃபர்ஸ்ட்னு பார்த்தோம்? சாங்டிஃபையிங் இன்சைட். உள்ள நம்ம எதுக்காக உள்ள பரிசுத்தம் பார்க்கணும்? எதுக்காக உள்ள சுத்தம் பண்ணணும்? வெளிப்புறத்தை சுத்தம் பண்ணும்படிக்கு முதலாவது உள்புறத்தை சுத்தம் பண்ணுங்க. அப்போ வெளிப்புறம் சுத்தமாகணுங்கிறது இட்ஸ் எ மஸ்ட். மூன்றாவது என்ன பார்த்தோம்? சென்டிலேட்டிங் கேரக்டர். சென்டிலேட்டிங் கேரக்டர், அழகான குணாதிசை, மிளிரும் ஒளிரும் குணாதிசை. சென்டிலேட்டிங் கேரக்டர் என்னது? நம்ம மற்றவங்களை மன்னிக்கணும், மற்றவங்களோட மன்னிப்பு கேட்கணும், ஒப்புரவாகணும், எல்லாரோடு கூட ஒரு அன்பை பராமரிக்கணும். அந்த கேரக்டர் நமக்கு வேணும். ஊழியம் செய்கிறது, பலி செலுத்துறது, காணிக்கை கொடுக்கறதுலாம் அப்புறம். அதனால் எல்லாரோடையும் நம்ம கொஞ்சம் அன்பாக இருக்கணும். தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான்காவது என்ன பார்த்தோம்? செல்ஃப் ஜட்ஜிங். முதலாவது நம்முடைய கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுக்கணும். மற்றவங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும். அவன் கண்ணில் இருக்கிற துரும்பு எடுக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும். அவன் கண்ணை எக்கேடும் கட்டி போட்டு நம்ம விட முடியாது. we must help others, but we must be able to judge ourselves. நம்மை நாமே நிதானித்தறிந்தால் ஒருவராலும் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். நான் சரியா தப்பா நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா அப்பாவோ அம்மாவோ டீச்சரோ போலீஸோ யாருமே நம்மளை திட்ட வேண்டிய அடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படியானா தப்பாக தான் செய்யணும். நாமே நிதானித்து அறிந்தால் நம்ம யாராலும் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம் அப்படின்னு பார்த்தோம். பிரியமானவர்களே, ஐந்தாவது என்ன பார்த்தோம்? பியூரிட்டி, ஷைனிங் பியூரிட்டி. முதலாவது வாழ்க்கையில் சுத்தம். கிளென்லினஸ் இஸ் நெக்ஸ்ட் காட்லினஸ். காட்லினஸ்க்கு அடுத்தால் நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியமானது சுத்தம். உள்ளான சுத்தமும் வேணும், புற சுத்தமும் வேணும். உங்களை சுத்தவானாக காத்துக்கொள்ளு. கீப் தை செல்ஃப் பியூர். பரத்திலிருந்து வருகிற ஞானம் முதலாவது சுத்தம். சரி, ஆறாவது என்ன பார்த்தோம்? பைண்ட் த ஸ்ட்ராங் மேன். பைண்ட் த ஸ்ட்ராங் மேன். முதல்ல பலவான கட்டு, அப்புறம் அந்த வீட்டை கொள்ளையிட முடியும். முதல்ல அவனுக்கு இருக்கிற ஆர்கியூமெண்ட்ஸு, அவனுக்கு இருக்கிற ரீசனிங்ஸ், அவனுக்குள்ள கிரியை செய்கிற அசுத்தாவி, அதை பயன்பண்ண தெரியும். ஏன் ஞானஸ்தானம் எடுக்கக்கூடாது? ஒரு ஆர்கியூமெண்ட் வச்சுருக்கான். ஏன் இயேசுதான் ரட்சகராக ஒரு ஆர்கியூமெண்ட் வச்சுருக்கான். அதை நீ பயன் பண்ண தெரியும். அதுக்கு பதில் சொல்ல தெரியணும். அவனுடைய ஆர்கியூமெண்ட்ஸ், அவனுடைய ரீசனிங்ஸ் அதெல்லாம் பயன் பண்ணிட்டு அவனை ரட்சிப்பு நடத்த முடியும். இயேசுதான் தெய்வம், அது எப்படி சொல்கிற? அதெல்லாம் தெரியாது. இயேசுதான் தெய்வம் அப்படி சொல்லிட்டு இருக்க முடியும்? We must be able to bind his arguments, his reasonings. அதை தவிடுபடி ஆக்கணும். அப்போதான் நம்ம அவனை விடுவிக்க முடியும். ஏழாவது கடந்த வாரம் என்ன பார்த்தோம்? செட் ஆஃப் தி ஆக்ஷன். இல்லைன்னா இன்னொரு தலைப்பு கூட கொடுக்குறேன், ஸ்டடி த காஸ்ட். செல்லும் செலவை கணக்கிடு. ஸ்டடி த காஸ்ட். இப்போ நான் இயேசுவை பின்பற்றுறேன், இதுக்கு என்ன விலைக்கரையும் கொடுக்கணும்? இயேசுவை நான் முதலாவது வைக்கிறேன். எல்லாரும் வாழ்க்கையில் அப்படி தான். ஃபஸ்ட்டு எதை வைக்கிறோம்? அப்படி இல்லாமல் நம்ம எதுவுமே செய்ய முடியாது. நம்ம ஒரு ஜாபுக்கு போகிறோம், அங்கே ஜாபை தான் நம்ம ஃபஸ்ட்டு வைக்க முடியும். இல்லை எனக்கு வேறு வேலை இருக்குது, என் வீட்டில் லேட் ஆச்சு, நான் தான் வீட்டில் பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சி வச்சுட்டு வரணும் சார் அப்படின்னா எவ்வளோ நேரம் அவ்வளோ வேலையில் வச்சுருப்பாரு? என்ன சொல்லுவார்? இதுனும் இயேசுவும் தகப்பனையும் தாயும் மனையும் வெறுக்க சொன்னாரா? அப்படியே இல்லை. ஒரு வேலையெல்லாம் ஜாயின் பண்ண பிறகு எங்கள் அப்பா சொன்னாங்க, எங்கள் அம்மா சொன்னாங்க, என் பொண்டாட்டி வீடெல்லாம் பெருக்கிட்டு தான் போச்சு சொன்னா, எனக்கு லேட் ஆகிடுச்சான்னு சொன்னால் முடியுமா? முடியாது.
அப்போ அங்கே அப்பாவோ அம்மாவோ மனைவியோ நோ சொல்ல தெரியணும். நோ சொல்ல தெரிந்தால் தான் அந்த வேலையில் ஷைன் பண்ண முடியும். வெறுமனே இயேசுவை பின்பற்றுவதற்கு மாத்திரமல்ல, எந்த ஒரு காரியத்திலும் நீங்கள் ஷைன் பண்ணலாம் பிரியமல்ல, அதை முக்கியமாக வைக்க தெரியும். அப்போ தான் நீங்கள் அதில் ஷைன் அக்கா மனையை கவனிக்க வேண்டாம், பிளான் பண்ணணும். செலவை கணக்கிடணும், எப்படி செய்யலாம், எப்படி பண்ணலாம். எங்கள் மகன் கிறிஸ்டி வீட்டில் தான் பிறந்தான். காலையில் ஒரு 6 மணிக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். வீட்டிலேயே பிரசவம் நடந்தது. வந்து அப்படி பிள்ளை எட்டி பார்த்துட்டு நான் பெறப்பட்டு 8:30 மணிக்கு அடையாறில் ஸ்கூலில் போய் சேர்ந்தேன். ஒரு செகண்ட் கூட லேட்டாக போகல. எஃப்சி பிறக்கும்போது செமினார் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருந்துச்சு. காலையிலே ஒரு 6-7 மணிக்கு ஹாஸ்பிட்டலில் போய் தாயும் சேயும் பார்த்துட்டு என் வேலைக்கு நான் போனேன். ஆனால் எங்கள் வீட்டில் நான் பிரச்சனை இல்லையே. ஒரு செமினார் அரேஞ்ச்மெண்ட் பண்ண வேண்டியிருந்துச்சு. செமினார் காரியங்கள் ஸ்கூலில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அந்த செமினார் காரியங்களை பார்க்குறதுக்கு நான் போனேன். பெருமைக்காக சொல்லலை. அதை எதை நீங்கள் ஃபஸ்ட் வைக்கிறீங்க. அப்படியானால் இயேசுவை பின்பற்றுகிற காரியங்களில் நம்ம எந்த அளவுக்கு அதை ஃபஸ்ட் வைக்கிறோம், எந்த அளவுக்கு அதை ஃபஸ்ட் வைக்கிறோம். செலவை கணக்கிட்டுப்பார். எங்கள் அம்மா மேலே பாசம் இல்லையா? ஒரு நாள் காலையில் 8 மணிக்கு எங்கள் அம்மாவுக்கு ஸ்ட்ரோக் வந்துச்சு. மாலையில் ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்த்துருக்குறோம். இன்னும் 24 hours ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லிடுங்கன்னாங்க. அடுத்த நாள் நான் சேலத்தில் எனக்கு மீட்டிங். கர்த்தர் சாட்சி, பாஸ்டர்மா சாட்சி. நான் சொன்னேன், நான் போகிறேம்மா, பாஸ்டர் பார்த்துக்குவாங்க, எதுவும் ஆச்சுன்னா பாஸ்டர் பார்த்துக்குவாங்க. ஊர்லேருந்தெல்லாம் ரிலேட்டிவ்ஸ் வர்றேன். எங்கள் வீட்டில் ஃபோன் இருக்குது, நான் போகிற சபையில் ஃபோன் இருக்குது. பாஸ்டர் மட்டும் சொன்னேன், எதுவும் ஆச்சுன்னா நீ எனக்கு ஃபோன் பண்ண வேண்டாம், நான் வந்து பார்த்துக்கிறேன். நேரே ஹாஸ்பிட்டலில் எங்கள் அம்மா அன்கான்ஷியஸாக இருக்காங்க. சரியாக தப்பாக தெரிலங்க, நாங்கள் அப்படி தான் வாழ்ந்தோங்க. அம்மா கிட்ட போய் நின்று ஒரு டைலாக் பேசினேன். எங்கள் அம்மா தான் என்னை ஊழியம் அம்மா, நான் கரூரில் இருக்கும்போதே என்னை ஊழியம்னு சொன்னேன். நான் ஊழியக்காரன் ஆகணும்னு விரும்பினேன். நான் இப்போ ஊழியத்துக்கு போகிறேம்மா. அவங்க மயங்கி கிடக்குறாங்க, நானாக பேசுகிறேன் பைத்தியம் மாதிரி. நான் ஊழியத்துக்கு போகிறேம்மா. அம்மா கச்சித்தமாக நான் திரும்பி வந்து உன்னை பார்க்குறேன், அப்படி இல்லை நம்ம பரலோகத்தில் சந்திப்போம்மா அப்படின்னு சொல்லிட்டு குனிஞ்சு எங்கள் அம்மா நெத்தியில் ஒரு முத்தம் இட்டுட்டு நான் சேலத்துக்கு ஊழியத்துக்கு போயிட்டேன். 3 நாள் கழித்து ஃபோன் பண்ணேன். இல்லை ஸ்ட்ரோக் அவங்களுக்கு டோட்டல் கம்ப்ளீட் ஆகிடுச்சா, நான் உயிருக்கு பேச முடியாது, கை கால் அசைக்க முடியாது, இட் வாஸ் த டோட்டல் ஸ்ட்ரோக் அப்படின்னு நம்ம ஃபோனில் சொன்னாங்க. 3 நாள் கழித்து தான் ஃபோன் பண்ணேன். எனக்கு ஏசு ஃபஸ்ட்டு, ஊழியம் ஃபஸ்ட்டு. ஆனால் என்ன கெட்டு போச்சு, நடந்தது. எதை நீங்கள் ஃபஸ்ட் வைக்கிறீங்க, எதை நீங்கள் ஃபஸ்ட். அக்கா எங்கள் அம்மா மேலே எனக்கு பாசம் இல்லாமல் போயிடுச்சா? எங்கள் அப்பா மேலே எனக்கு பாசம் கிடையாதா? இல்லை. ஐ நியூ ஹவு டு சே நோ. மரண படுக்கையில் என் மனைவியை விட்டுட்டு நான் ஊழியத்துக்கு போயிருக்கேன். வேலை பார்க்கும்போது எனக்கு 25 வயது, அவங்களுக்கு 23 வயது. அன்றைக்கு யாரும் கிடையாது வீட்டில், பிள்ளைங்க யாரும் கிடையாது. இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் செலவை கணக்கிட்டு பார், அப்போ தான் எனக்கு சீசனாக இருக்க முடியும். அதனால் மனைவி மேலே பாசம் இல்லையா? பாசம் என்ன, காதலே இருக்கு. பெருமைக்காக சொல்லலை, விளக்கத்துக்காக சொல்ல. ஆனால் ஜீசஸ் இஸ் ஃபர்ஸ்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதில் உங்களுக்கு ஒரு 7 குறிப்புகள் இன்றைக்கு சொன்னேன். எப்படியாயினும் நம்முடைய அழைப்பை இழந்து போகாதபடிக்கு அவருடைய நல்ல சீஷராக இருக்க தீர்மானியுங்கள். இன்றைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு, ரொம்ப நடைமுறைக்கே பிரயோஜனமான ஒன்று. பிரியமானவர்களே, சல்யூட்டிங் ஷாலோம். சல்யூட்டிங் ஷாலோம், சமாதானம் என்று வாழ்த்துங்கள். முதலாவது சமாதானம் என்று வாழ்த்துங்கள். நிறைய வேத வசனம் வாசிக்க போகிறோம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிப்போம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள் வாசியுங்கள். ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற போது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவது சொல்லுங்கள். நீங்க ஒரு வீட்டில் பிரவேசிக்கும் போது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவது சொல்லுங்கள்.
அதான் முதலாவது சரி. அப்புறம் நீங்கள் வந்த காரியத்தை பேசுங்க, நீங்கள் போன காரியத்தை பற்றி பேசுங்க. முதலாவது அவங்கள வாழ்த்துங்கள். அந்த வாழ்த்துதலுக்கு அவங்க பாத்திரமா இருந்தால் அந்த வாழ்த்துதல் அவங்க மேல வரும். அதான் வாசிக்கிறேன், அடுத்த வசனத்துல வாசிங்க. சமாதான பாத்திரன் அங்கே இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவனிடத்தில் தங்கும். கண்டிப்பா நீங்க வாழ்த்துறீங்க, நீங்க வாழ்த்துறதுனால பிரியமால அவங்க பாத்திரா இருந்தா அந்த வாழ்த்துதல் அங்க தங்கும். அந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாகும், அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படும். அவங்க பாத்திரா இருந்தா கண்டிப்பா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்ப. உங்க வார்த்தைக்கு வல்லமை உண்டு, நாவின் மாறுத்திரத்துக்கு வல்லமை உண்டு. பிரியமானுள்ள கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலைக்காரன் பிழைப்பு. ஒரு வார்த்தை, தம்பி யோசேப் ஒரு நிமிஷம் அப்பா கொஞ்சம் வாங்க, சீக்கிரமா வாங்க. நான் ஏன் கூப்பிட்டேன்னே அவருக்கு தெரியாது. தம்பி யோசேப்பு வாங்கன்னு ஒரு வார்த்தையை அனுப்புனேன், போய் கையை பிடிச்சி இழுத்தேன்னா இல்லை ஒரு வார்த்தை. தம்பி தேங்க்யூ, உட்காருங்க. பாருங்க உட்காருங்கன்னு போயிட்டார். ஒரு வார்த்தைங்க, என் வார்த்தை யோசிப்பு வாங்க அப்படின்னு அவர் வர்றாரு, போய் உட்காருங்கன்னு போய் உட்கார்றாரு. என் வார்த்தைக்கு இவ்வளோ வல்லமை இருந்துச்சுன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு எவ்வளோ வல்லமை இருக்கும். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஒரு வார்த்தை சொல். நீ ஒரு வீட்டில் போய் இந்த வீட்டை வாழ்த்துங்க, ஒரு வார்த்தையை அனுப்புங்க, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாகன்னு சொல்லுங்க. அந்த வீடு பாத்திரமா இருந்தால், இல்லை அந்த தனிநபர் பாத்திரமா இருந்தால் அவருக்குடைய வாழ்க்கையில சமாதானம் கண்டிப்பா உண்டாகும். மத்தேயு 10:12 குறித்து கொள்ளுங்க. அங்கேயும் இயேசு சொல்றாரு, ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள்ங்கிறார். அந்த பின்னணி வேணுமான வாசிக்க நேரம் இல்லை. 10ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்களை எடுத்துக்கொள்ளுங்க. அவங்களோட ஊழியத்துக்காக கர்த்தர் பிரித்தெடுத்து அனுப்புறார். ஊழியத்துக்காக போய் சுவிசேஷத்தை பிரசங்கிங்க, வியாதியஸ்தரை சுகமாக்குங்க, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை சொல்லுங்க, பிரியமான கட்டுண்டலை விடுதலை ஆக்குங்க, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை சொல்லுங்க, சுவிசேஷத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. பிரியமான முதலாவது என்ன செய்யுங்க, அவங்கள வாழ்த்துங்க. நீ யார்கிட்ட சுவிசேஷத்தை பிரசங்கிக்க போறீங்க, அவங்கள வாழ்த்துங்க, நல்லா இருப்பீங்கன்னு சொல்லுங்க, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி அவர்களை வாழ்த்துங்கள். பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. நம்ம இயேசுட்டு நிறைய பாடங்களை படிக்கிறோம், ஏன் இது நிறைய பேர் செய்யறதில்லைன்னு தெரியல. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சில சம்பவங்கள் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன் வேகமாக. மற்ற 28:9 வாசியுங்கள். அவர்கள் தான் எருசலேம் ஸ்திரீகள். கல்லறையில் அவளை காணும். அங்கே வந்து தூதர்கள் சொல்கிறாங்க அவர் உயிர் தெழுந்தார்னு சொல்லி இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை, கன்ஃபியூஸ்டாக போகிறாங்க. அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்கிற போகிற போது, இப்போ இயேசுவை காணும், தூதன் வந்து இயேசு உயிர் தெழுந்தான்னு சொல்கிறாரு அப்படிங்கிற அறிவிக்க போகிறது போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். வாழ்க வாழ்க. இந்த வாழ்கங்கிற தமிழ் சொல்லு ரொம்ப பவர்ஃபுல் சொல். வாழ்க, வாழ்த்துக்கள், வளமுடன் வாழ்க, வாழுங்கள், வாழ்த்துகிறேன், வாழ்க. இங்கிலீஷ்ல ஆல்ஹை, அது கிரேக்கத்தில் ஏசு சொன்னதாக பதிவு செய்யப்பட்ட கேரியோ, சியர்ஸ். பார்த்த உடனே அவர் சொன்ன வார்த்தை சியர்ஸ், தெர்சியோ, கேரியோ. ஏன் நம்ம சொல்லக்கூடாது? அவங்கள வாழ்த்துறாரு. பிரியமானவர்களே, லூக்கா 24:36 வாசிங்க. இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில், இப்போ அங்கே வந்து ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. ஏசு உயிர் தெழுந்தார் இருந்தது லேடிஸ் வந்து சொல்கிறாங்க, மரியாள் வந்து சொல்கிறாங்க, பேதுரு யோவான் போய் பார்த்தா கல்ற வெறுமையாக இருக்குது. இப்போ பேதுருக்கு அன்னைக்கு எங்கேயோ போகிற வழியில் இயேசு வெளிப்பட்டார். பேதுரு உண்மை, ஆமாம் உண்மைதான், அவர் உயிர் தெழுந்தார், எனக்கு இப்படி வழியில் தரிசனமானாருன்னு பேதுரு சொல்கிறாரு. அப்போவே எம்மாவூருக்கு போயிட்டு 2 சீடர்களுக்கு இயேசு தரிசனமானார். அந்த சீடர்கள் ஓடி வந்து ஆமாம் ஆமாம் இயேசு எங்களுக்கு வழியில் தரிசனமானார் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் ஒரே எக்ஸைட்டடாக இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, இவைகளை குறித்து அவர்கள் பேசி கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவிலே இயேசு தாமே உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து அவர் தாமே அவர்கள் நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். நான் ஒரு வார்த்தை சேர்த்துக்கிறேன்,
முதலாவது உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்றார். பிரியமல்ல, அவர் அராமிக்கில் தான் பேசியிருப்பார். அவர் கிரேக்கத்தில் பேசல, அராமிக்கில் பேசியிருப்பார். புதிய ஏற்பாடு கிரேக்கத்தில் எழுதப்பட்டது. பிரியமானவர்களே, ஒரு மொழிபெயர்ப்பில் போட்டிருக்குது. அண்ட் he stood in the midst of them and said, ஷாலம் அலைக்கும். அந்த ஸ்திரீகளை பார்த்து வாழ்க அப்படின்னார். இவங்களை பார்த்து முதலாவது இயேசு சொன்ன வார்த்தை ஷாலம் அலைக்கும். அவளை வாழ்த்துறார். உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று வாழ்த்தினார். யோவான் இன்னும் அழகா பதிவு செய்யறார் பாருங்க. யோவான் 20:19 வாசிங்க. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால நம்ம லூக்கால வாசித்த அதே வேத பகுதி தான் இது. சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். மீண்டுமாக ஒரு வார்த்தையை சேர்த்துக்கொள்றேன். முதலாவது உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்றார். உங்களுக்கு சமாதானம் என்றார். வாழ்த்துங்க மற்றவங்களை. இயேசு அந்த ஸ்திரீகளை பார்த்து வாழ்த்துறாரு, இந்த சீஷர்களை பார்த்து வாழ்த்துறாரு. அதே தொடர்ந்து வசனம் 21வது வசனம். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பேசிட்டு இருக்கும்போது திரும்ப சொல்ற, வாழ்த்தி பழகுங்க. மற்றவங்களை வாழ்த்துங்க. உங்க கணவனை வாழ்த்துங்க, உங்க மனைவியை வாழ்த்துங்க, உங்க பிள்ளைகளை வாழ்த்துங்க, உங்க உறவுகளை வாழ்த்துங்க. உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. இன்னைக்கு நிறைய பேர் முதலாவது என்ன வார்த்தை சொல்ல, உங்ககிட்ட ஒன்று பேசணும்னு நினைச்சேன். அப்படி சொல்லும் போதே தெரியும் என்ன பிரச்சனை வரப்போதோ தெரியலையே, இனி என்ன சண்டை வரப்போதோ தெரியலையே. அதான் சொல்றது. வாழ்த்துங்க, ஒருவரை ஒருவர் வாழ்த்தி பழகு. உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. 2வது தடவை சொல்றாரு. திரும்ப நம்ம யோவான் பதிவு செய்யறாரு. 26ஆம் வசனம் வாசிங்க. மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். முதல்ல தோமா அந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல இல்ல, இந்த மீட்டிங்ல தோமாவும் கூட இருக்கிறான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அப்பவும் வந்த உடனே இயேசு என்ன செய்யறாரு? ஷாலம் அலைக்கும், உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொல்லி வாழ்த்துறார். பிரியமல்ல, நம்ம சமாதானம் சமாதானம், இந்த சமாதானம் ஆங்கிலத்தில் பீஸ். பீஸுங்கிறது இட்ஸ் நாட் தி ஆப்சன்ஸ் ஆஃப் வார். எபிரேயத்தில் உள்ள ஷாலோம், அதுக்கு இணையான ஒரு சொல் தமிழில் இல்லை என்று சொல்லலாம். வளம் என்று சொல்லலாம். வளமுடன் வாழ்க. ஷாலோம் என்பதற்கு வெறும் சமாதானம் என்றல்ல, வளம். அதான் இன்றைக்கு சிலர்லாம் ஒருத்தர் வாழ்த்தும் போது வளமுடன் வாழ்க, வாழ்க வளமுடன் அப்படின்னு வாழ்த்துறாங்க. தவறு கிடையாது. ஆனால் இன்றைக்கு அதை நம்ம சொல்லும்போது ஏதோ ஒரு கூட்டத்தை அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுனால நம்ம கொஞ்சம் யோசிக்கிறோம். மாதிரி அதில் ஒன்றும் தவறு கிடையாது. வாழ்க வளமுடன், வளமுடன் வாழ்க. பிரியமானவர்களை, ஷாலோம் என்று சொன்னால் ஆல் பிளெஸ்ஸிங்ஸ், எல்லா விதமான ஆசீர்வாதங்கள், ஒரு எதிர்பார்ப்பில்லாத ஒரு வாழ்க்கை. A life with no expectation, a life is satisfied, நல்ல திருப்தியான ஒரு வாழ்க்கை. ஆங்ஸைட்டி இல்லாமல், எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் ஒரு திருப்தியாக இருக்கிற அந்த வாழ்க்கை தான் ஷாலோம். ஷாலோம் இஸ் ஹைலி இன்க்ளூசிவ் வேர்ட். நிறைய காரியங்களை உள்ளடக்கிய ஒரு வார்த்தை தான் ஷாலோம். இந்த ஷாலோம் என்பதை தான் பிரியமானவர்களே அரபிக்கில் சலாம், நம்ம ஷாலோம் அப்படின்னு எபிரேயத்தில் சொல்கிறோம். அவங்க சலாம் அலைக்கும், அலைக்கும் சலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் ஒரே வார்த்தை, தப்பே இல்லை. அந்த மொழியில் வாழ்த்துறவங்கள நான் கூட சலாம் அலைக்கும் சொல்கிறேன். 2க்கு வித்தியாசம் உண்டுங்கிறாங்க. பிரியமானலே ஷாலோம். இயேசு அவங்கள பார்த்த உடனே சொல்கிறாரு, ஷாலோம், உங்களுக்கு சமாதானம் உண்டா. பிரியமானலே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டா. ரொம்ப ஒரு அருமையான ஒரு காரியம். நீங்கள் அப்படி சொல்லும்போது என்ன நடக்குது தெரியுமா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வசனம், எல்லாம் எடுத்துக்கோங்க. லூக்கா 1ஆம் அதிகாரம், ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் வேர்ஸ். லூக்கா 1ஆம் அதிகாரம் 40வது வசனம் வாசிங்க. லூக் 1:40. சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து, இப்போ வீட்டுக்குள்ள மரியாள் வர்றாங்க.
சகரியா வீட்டுக்குள்ள மரியாள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். எலிசபெத்தை பார்த்த உடனே வாழ்த்துறாங்க. பழகுங்க, ஒருத்தரை பார்த்த உடனே வாழ்த்தி பழகு. மரியாள் எலிசபெத் ரிலேட்டிவ்ஸ் தான், கசின்ஸ். அந்த வீட்டுக்குள்ள வந்த உடனே எலிசபெத்தை நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. எலிசபெத்தை மரியாள் வாழ்த்தினாள். எலிசபெத்து மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது அந்த வாழ்த்துதலின் சத்தம் எலிசபெத்துடைய காதுக்குள்ள போகுது. நல்லா கவனிங்க, இவங்க வாழ்த்துறாங்க, அந்த வாழ்த்துதலின் சத்தம் எலிசபெத்துடைய காதுக்குள்ள போகுது. அதை கேட்டபோது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை யோவான், அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிட்டு கழிப்பில் அப்படி துடிக்குது உள்ள. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக என்னுடைய வேதம் பதிவு செய்கிறது. இன்றைக்கு அறிவியல் நிபுணர்கள் சொல்லுகிறார்கள், வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு நம்ம பேசுகிற சத்தம் கேட்கும் அப்படி. அந்த அம்மா ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்கன்னா அந்த பிள்ளை சந்தோஷமா வளரும். அந்த அம்மா ரொம்ப நெருக்கத்தோட இருந்தாங்கன்னா அந்த பிள்ளை அந்த நெருக்கத்தை அனுபவிக்கும் அப்படின்னு இன்றைக்கு அறிவியல் சொல்லுது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக என்னுடைய வேதம் பதிவு செய்திருக்கிறது. அந்த சத்தம் எலிசபெத்துடைய காதுல விழுந்த உடனே வயிற்றில் இருந்த பிள்ளை அப்படியே ஆடுது. வாழ்த்தி பழகுங்க. ஏதோ நடக்கும் உள்ள. கிறிஸ்தவம் என்பது வெறுமனே ஞானஸ்தானம் பரிசுத்தாவி காணிக்க போன அதல்ல கிறிஸ்தவம். ஒருவர் வாழ்த்தி பழக வேண்டும். அந்த பிள்ளை வயிற்றுக்குள்ள இருந்த பிள்ளை களிப்பாய் துள்ளிட்டு அந்த வாழ்த்தல் சத்தத்தை கேட்டவள். பிரியமானவர்கள், கணவன் மனைவியை வாழ்த்துங்க, மனைவி கணவனை வாழ்த்துங்க, பெற்றோர் பிள்ளைகளை வாழ்த்துங்க, பிள்ளைகள் பெற்றோரை வாழ்த்துங்க, உங்கள் மாமியாரை வாழ்த்துங்க, மருமகளை வாழ்த்துங்க. உங்கள் வாழ்த்தைக்கு வல்லமை இருக்கு. சிறு வயதுலேருந்து எங்கள் வீட்டில் இந்த பழக்கம் உண்டுங்க. எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, எங்கள் உடன்பிறப்புகள், எங்கள் அக்கா எல்லாரும் எங்கள் வீட்லேயும் அந்த பழக்கம் உண்டு. இந்த கால வரைக்கும் நான் பாஸ்டர்மாவை பாஸ்டர்மா என்னை பார்த்து நாங்கள் பேசுகிற முதல் வார்த்தை குட் மார்னிங். இந்த நாள் நல்ல நாளாக இருக்கட்டும், குட் டே, குட் மார்னிங். நான் பிள்ளைகள்கிட்ட சொல்லுவேன், பிள்ளைகள் எனக்கு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் உள்ள இது இந்த காலை வரைக்கும் இருந்ததை நான் சொல்கிறேன். இதில் பெரிய பவர் இருக்குது. அது நீங்கள் அபிஷேகம் பெற்றவர்கள், கர்த்தருடைய பிள்ளைங்க. அப்படியே தனி ஜெபம் பண்ணிட்டு ஜெபத்துலேருந்து எந்திரிச்சு வர்றீங்க, பரிசுத்தாவினால ஜெபிச்சு நிரம்பி வர்றீங்க. உங்கள் மனைவியை பார்த்து காட் பிளஸ் யூ, குட் டே, இன்னும் பிப்ளிக்கலாக ஷாலோம் அலைக்கும் சொல்லுங்க. உங்கள் மனைவிக்கு ஷாலோம் அலைக்கும் சொல்லுங்க. உனக்கு சமாதானம் உண்டாவதாகன்னு சொல்லுங்க. நீங்கள் திருப்பி உங்கள் ஹஸ்பண்டுக்கு சொல்லுங்க, அலைக்கும் ஷாலோம் சொல்லுங்க. உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. ஒருவருக்கு ஒரு வீட்டில் க்ரீட் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸை க்ரீட் பண்ணுங்க, உங்கள் ரிலேட்டிவ்ஸை க்ரீட் பண்ணுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவ க்ரீட் பண்ண உடனே அந்த பிள்ளை களிப்பாய் சொல்லிட்டு. பிரியமானவர்களே, போவாஸ் ரூத்தை பார்த்தோன்னே வாழ்த்துறான். பழைய ஏற்பாட்டில் இருக்கு. போவாஸ் ரூத்தை பார்த்த உடனே வாழ்த்துறான். அந்த வம்சத்தில் வந்த தாவீது நாபால்கிட்ட ஒரு உதவி கேட்டு அனுப்புகிறான். 10 பேரை அனுப்புகிறான். இந்த 10 பேருக்கு எப்படி சொல்லி அனுப்புகிறவன் என்ன அழகாக இருக்குது. 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எல்லாம் அந்த பின்னணியெல்லாம் விளக்க நேரம் இல்லை. 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவனை நோக்கி, பிரியமானவர்களே, அங்கே 10 பேரை அனுப்பி அவர்கிட்ட சொல்கிறான், நீங்கள் போங்க, நாபால்கிட்ட போய் அவனை நோக்கி முதலாவது என்ன சொல்லுங்க, நீர் வாழ்க, வாழ்க வளமுடன். என் பைபிளில் இருக்குங்க. பார்த்தோன்னா முதல்ல என்ன செய்யுங்க, நீங்கள் நாபால்கிட்ட போய் எனக்கு ஆடு வேணும் மாடு வேணும்னு கேட்காதீங்க. முதல்ல போய் என்ன சொல்லுங்க, நீர் வாழ்க, வாழ்க, நீர் வாழ்க, உமக்கு சமாதானமும், உமக்கு சமாதானம், உங்கள் வீட்டுக்கு சமாதானம், உமக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் சமாதானம் என்று வாழ்த்துங்க. நாபால் அந்த வாழ்த்தலுக்கு தகுதி இல்லை. நாபால் அந்த வாழ்த்தலுக்கு தகுதி இல்லாமல் போயிட்டான். நீங்கள் வாழ்த்துங்க. பிரியமல் ஒருவரை சந்திக்கும் போது
இந்த வாழ்த்துதல் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. ரோமர் 12ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ரோமர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். உங்கள் அன்பு மாயமற்றிருப்பதாக, ஆ, தீமையை வெறுத்து நன்மையை பற்றிக் கொண்டிருங்கள். ஆ. சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். சகோதர சிநேகத்துல ஒருவர் மேல் ஒருவர் பட்சமா இருங்க. கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். கனம் பண்ணுகிறதுல ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்க. ஹஸ்பண்ட் சொல்ல போறாரா, ஒய்ஃப் சொல்ல போறாரா, என் ஹஸ்பண்ட் சொன்னா சொல்றான், அவர் சொல்லலை, நான் சொல்லலை, அப்படி இருக்காதீங்க. நீங்க முதல்ல சொல்லுங்க. ஹஸ்பண்ட் ஹலோ குட் மார்னிங் டார்லிங் சொல்லுங்க. இல்லை நீங்கள் எப்படி கூப்பிடுவீங்க, குட் மார்னிங்டா சொல்லணும், அப்படி சொல்லுங்க. டேடி சொல்லணும், டேடி சொல்லுங்க. முந்தி கொள்ளுங்க. விஷ் பண்ணுறதில்ல முந்தி கொள்ளுங்க. கனம் பண்ணுறதில்ல ஒருவருக்கொருவர் முந்தி அவன் சொன்னோன்னு நான் சொல்கிறேன். அந்த பெருமை வேண்டாம், அந்த மேட்டிமை நமக்கு வேண்டாம். நம்ம முந்திக்கணும். நம்ம சபையில் நடந்த ஒரு சம்பவம், இப்போ இல்லை சபையில் ஒரு குடும்பம், அவங்க சபைக்கு வரும்போது ஒரு வறுமை குடும்பம்னு சொல்லலாம், இல்லை ரொம்ப செழிப்பான குடும்பம் கிடையாது. அவங்க வீட்டுக்கு நான் முதல் முறை போகும்போது இங்கெல்லாம் வீட்டில் பெஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஒரு 1.5 அடி அகலத்தில் ஒரு 6 அடி நீட்டத்தில் ஒரு பெஞ்ச் இருக்கும். கட்டில் கூட அவங்க வீட்டில் கிடையாது, நாற்காலி சோஃபாலாம் கிடையாது. ஒரு பெஞ்ச் இருந்துச்சு, அந்த பெஞ்சில் தான் உட்காந்துருப்பேன். பிரியமானவர்கள், அதான் அவங்களுடைய நிலைமை. கற்று ஆசீர்வதிச்சார். நல்ல நிலைக்கு வந்தாங்க, கார்லாம் வாங்கினாங்க. நல்ல நிலைக்கு வந்த பிறகு ஒரு நாள் அந்த சிஸ்டர் என்கிட்ட சொன்னாங்க, அன்பானவங்க தான், பாஸ்டர் இந்த சபையில் சிலர் ரொம்ப பெருமையாக இருக்காங்க. என்ன சிஸ்டர்? அவங்க ஆங்கிலத்தில் தான் பேசுகிறாங்க. தே see through me and walk. அப்படியே என்ன அப்படி உள்ள see through me, என்னை பார்த்தும் பார்க்காம போகிறாங்க. தே see through me and walk. என்ன சிஸ்டர் அப்படி சொல்ல? நம்ம சபை இல்லையா? ஆமாம் பாஸ்டர், ஒரு பிரேஸ்லாட் கூட சொல்ல மாட்டேங்க. அப்படியே சிஸ்டர், நீங்கள் பிரேஸ்லாட் சொல்லி அவங்க சொல்லலையா? அப்படின்னு. இல்லை, பார்த்தும் பார்க்காம இருப்பார். நீங்கள் பிரேஸ்லாட் சொல்லியும் சொல்லலையா? அப்படி தான் தலையை கிளப்பட்டாங்க. என்ன பெருமை பார்த்தீங்களா? அவங்கள பார்த்தோன்னு பிரேஸ்லாட் சொல்லணும். சிலருக்கு இந்த பெருமையின் ஆவி உண்டு. அவன் முதல்ல சொல்லட்டும், சொன்னால் நான் சொல்கிறேன். பிரியமானவர்களே, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். குடிகாரர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், விபச்சாரக்காரருக்கு எதிர்த்து நிற்கிறார், திருடர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் என்றெல்லாம் என் வேதம் சொல்லவில்லை. ஒரே ஒரு கூட்டத்துக்கு மாத்திரம்தான் தேவன் எதிர்த்து நிற்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஏன் நாம் முந்திக்கிறது? ஒரு தொகுப்பு குடியிருப்பு அப்பார்ட்மெண்ட். அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு முதியவர் இருக்கார். பிரியமானவர்களே, ஒரு நாள் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் அவர் தன்னுடைய பேத்தியோடு வரும்போது அந்த அப்பார்ட்மெண்ட்டில் உள்ள சில ரெசிடென்ட்ஸ் அவருக்கு விஷ் பண்ணுறாங்க. அப்படியே வந்து அங்கே உள்ள ஸ்டாஃப் கொஞ்சம் பேர் விஷ் பண்ணுறாங்க, செக்யூரிட்டி விஷ் பண்ணுறாங்க. அந்த பேத்தி அந்த முதியவர்கிட்ட கேட்குறாங்க, ஏன் தாத்தா உங்களுக்கு மாத்திரங்க எல்லாரும் விஷ் பண்ணுறாங்க, உங்களுக்கு மாத்திரம் என் தாத்தாங்க எல்லாரும் விஷ் பண்ணுறாங்க? அந்த தாத்தா அந்த பேத்திட்ட சொன்னார், அவங்க விஷ் பண்ணலம்மா, நான் எல்லாருக்கும் விஷ் பண்ணுவேன், அதனால அவங்க விஷ் பண்ணுறேன். நான் எல்லாருக்கும் விஷ் பண்ணுவேன், அதனால அவங்க விஷ் பண்ணுறேன். இந்த தாத்தா சொன்னப்போ நடந்தது. ஏன் நீங்கள் முந்திக்கக்கூடாது? மற்றவங்களை கன்னம் பண்ணுறதுக்கு இந்த பெருமை எதுக்கு? அவங்க சொன்னால் நான் சொல்கிறேன். ஒரு வேடிக்கையான சம்பவம் உண்டு. மிலிட்ரியில் ஜூனியர் ஆஃபீஸர்ஸ் சீனியரை பார்த்தோன்னே எழும்பி நின்று சல்யூட் பண்ணணும். அவங்க மேலதிகாரியை பார்த்த உடனே எழும்பி நின்று அவங்க சல்யூட் பண்ண எல்லா இடத்துலையும் உண்டு. அங்கே அது கட்டாயம், அது ரூல். ஒரு நாள் ஒரு ஆஃபீஸர் அவருடைய ஹையர் ஆஃபீஸர்கிட்ட போய் ஒரு ஜூனியரை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறார். அந்த முருதக்காயை பற்றி அவன் ஆமான்னு சொன்ன மாதிரி. அவன் ரொம்ப பெருமைக்காரன். நான் போகிறேன், என்னை பார்த்து கூட விஷ் பண்ணல. அப்படியா? அந்த சோல்ஜர்? ஆமாம், அந்த சோல்ஜர் என்னை பார்த்து கூட விஷ் பண்ணலை. அப்படி பெருமையாக உட்காந்துருக்கு. அப்படியா? கூப்பிடாங்க. என்ன ஆஃபீஸர் போகிறார், நீ பார்த்து கூட விஷ் பண்ணலையா? சாரி சார், உனக்கு பனிஷ்மெண்ட் 50 தடவை இருக்குது, இப்போ நீ சல்யூட் பண்ணணும். சரி சார், நான் பார்ப்பேன். நின்றுட்டான். 1 சல்யூட். இப்போ அவர் என்ன பண்ணணும்? திருப்பி சல்யூட் பண்ணணும். 2 அவரும் சல்யூட் பண்ணணும். இப்போ பனிஷ்மெண்ட் 2 பேருக்கு ஆகிப்போச்சு. ஏன் நாம் முந்திக்கக்கூடாது? கனம் பண்ணுகிறதுல ஒருவரை ஒருவர் முந்திக் கொள்ளுங்க. அவங்களுக்கு சமாதானம் உண்டாகும், அந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாகும். அந்த வயத்தில் இருக்கிற பிள்ளை கூட
களிப்பால துள்ளும். வீட்டிலேயே காலையில் எழும்பினோடனே ஒருத்தர் உங்கள் வீட்டில் ஒருத்தர் வாழ்த்தி பழகுங்க. நல்லா இருப்பா, நீ நல்லா இருக்கணும், இந்த நாள் நல்லா இருக்கணும் சொல்லுங்க. அந்த வீடு அந்த வைபால நிரம்பணும். அந்த வீடு அந்த வைபால நான் உன் மூஞ்ச பார்க்க மாட்டேன், நீ என் மூஞ்ச பார்க்க மாட்டேன், பிரியமானவர்களே அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருந்தா அங்கே அசுத்தாவி தான் கிரியை செய்யும். பரிசுத்தாவி கிரியை செய்ய முடியாது. தாவீது சொல்றான், உன் வீடு ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன் வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக, உன் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் சமாதானம் உண்டாவதாக வாழ்த்துங்க. அந்த இடமே மாற ஆரம்பிச்சிடும். பிரியமானவர்களை, மாமியார் ஒரு ரூம், மருமகா ஒரு ரூமை பூட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா அந்த வீட்டில் என்ன ஸ்பிரிட் கிரியை செய்யும்? பொதுவாக சொல்லுவாங்க, எல்லாம் தினெல்லாம் திறந்து ஒரு காற்று வரட்டும். என்ன காற்று? என்ன வைப் உங்கள் வீட்டில்? இந்த இடத்த வந்து பார்த்தோன்னு எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்க, இங்கே வந்தாலே இந்த ஃபீல் டிஃப்ரெண்ட்டாக. சமீபத்தில் ஒருத்தர் வந்தார், அவர் கூட சொன்னார், உள்ளே வந்து அந்த ஃபீல் டிஃப்ரெண்ட். ஏன் இது கர்த்தரை ஒர்ஷிப் பண்ணுற இடம், கர்த்தரை குறித்து பாடுற இடம், ஒருத்தர் வாழ்த்துற இடம். இந்த இடத்துல இந்த அட்மாஸ்பியர் அவன் ஆகாயத்து அதிகார பிறகு, இந்த அட்மாஸ்பியர் அவன் கண்ட்ரோலில் இருக்கு. உங்கள் வீட்டுடைய அட்மாஸ்பியர் அவன் கண்ட்ரோலில், பிசாசுடைய கண்ட்ரோலில் இருக்கு. அந்த வீட்டில் உள்ள அந்த அட்மாஸ்பியர், அந்த ஏர், நான் சொல்ற லிட்ரல் சயின்ஸ், அந்த ஈத்தர், இந்த ஏரில் இருக்கிற ஈத்தர், அதெல்லாம் பிரேசால நிரம்பும், துதியால நிரம்பும். நான் சொல்ற சயின்ஸ், நான் பேசுகிற சத்தம் எல்லாம் அந்த சவத்தில் ரிஜிஸ்டர் ஆகுது, இந்த வாலில் ரிஜிஸ்டர் ஆகுது. பிரியமான உள்ள ஒரு ஆர்டிக்கல் வாசித்த, இயேசு செய்த மலப்பிரசங்கத்தை கூட இன்னைக்கு ட்ரேஸ் பண்ணி எடுத்திருக்காங்கங்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மையாக எனக்கு தெரியாது. ஆனால் இந்த சத்தம் 12 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த வாலில் இருக்குன்னு சொல்கிறேன். உங்கள் வீட்டில் என்ன சத்தம் அந்த வாலில் இருக்கு? என்ன ஸ்பிரிட் அந்த வால் உங்கள் வீட்டுக்குள்ளே கிரியேட் செய்யுது? சந்தோஷம், குதூகலம், கொண்டாட்டமா, அழுகை, கண்ணீர், பற்கடிப்பா? உங்கள் வீட்டில் அழுகையும் கண்ணீரும் பற்கடிப்பும் இருந்தால் உங்கள் வீடு ஒரு நரகம். உங்கள் வீட்டில் துதியும் ஸ்தோத்திரமும் இருந்தால் உங்கள் வீடு தான் பரலோக. கரங்களை தட்டி கத்தரை ஸ்தோத்திரிப்போமா? உங்கள் வீடு நரகமாக பரலோகமா நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. அந்த வைப்பு தான் உங்கள் வீட்டுக்குள்ளே கிரியேட் செய்யும். இதெல்லாம் அநேக பிரசங்கம் பண்ணுறது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக என்ன. ஒன்றையும் வாதினாலாவது வீண் உட்காந்து ஆர்கியூ பண்ணா அந்த இடம் ஸ்பிரிட் ஆஃப் ஆர்குமெண்டால நிரம்பும். பெருமைக்கு இடம் கொடுத்தோம்னா அந்த வீடு பெருமையின் ஆவியினால நிரம்பும். அதனால் ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவர் தங்களில் மேலானவர்களாக எண்ண கடவீர்கள். அந்த ஒரு தாட் ப்ராசஸ் நமக்கு வேணும். அப்போ தான் நம்ம கிரீட் பண்ண முடியும். பிரியமானவர்களே, ஒரு அதிகாரம் முழுசும் நம்ம வாசிக்க போகிறோம். எனக்கு ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு. ரோமர் 16ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. நேரங்கிறது ஒரு சில வசனங்களை வாசிப்போம். 3ஆம் வசனம் வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாவையும் ஆக்கில்லாவையும் வாழ்த்துங்கள். பிரிஸ்கில்லாவையும் ஆக்கில்லாவையும் வாழ்த்துங்கள். 5ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அவர்களுடைய வீட்டிலே கூடி வருகிற சபையையும் வாழ்த்துங்கள். சபையை வாழ்த்துங்கள். அகாயாவிலே கிறிஸ்துவுக்கு முதற்பலனாகிய என் பிரியமான எப்பனத்தை வாழ்த்துங்கள். எப்பனத்தை வாழ்த்துங்கள். எங்களுக்காக மிகவும் பிரயாசப்பட்ட மரியாளை வாழ்த்துங்கள். அப்போஸ்தலருக்குள் பெயர் பெற்றவர்களும் எனக்கு முந்தி கிறிஸ்துவுக்குள்ளானவர்களும் என் இனத்தாரும் என்னுடனே கூட காவலில் கட்டுண்டவர்களுமா இருக்கிற அன்ட்ரோனீக்கையும் யூனியாவையும் வாழ்த்துங்கள். கர்த்தருக்குள் எனக்கு பிரியமான அம்பிலியாவை வாழ்த்துங்கள். கிறிஸ்துவுக்குள் நம்முடைய உடன் வேலையாளாகிய உர்பானையும் என் பிரியமான தாக்கியையும் வாழ்த்துங்கள். கிறிஸ்துவுக்குள் உத்தமனாகிய அப்பல்லோயை வாழ்த்துங்கள். அரிஸ்தோபூலுவின் வீட்டாரை வாழ்த்துங்கள். என் இனத்தானாகிய ஏரோதியானை வாழ்த்துங்கள். நர்கீசுவின் வீட்டாரில் கர்த்தருக்குட்பட்டவர்களை வாழ்த்துங்கள். கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிற திரிபேனாலையும் திரிபோசாலையும் வாழ்த்துங்கள். கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான பெர்சியாலை வாழ்த்துங்கள். கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட ரூபையும் எனக்கு தாயாகிய அவனுடைய தாயையும் வாழ்த்துங்கள். வாழ்த்துங்கள். அசிங்கிரீத்துவையும் பிலேகோனையும் எர்மாவையும் பத்ரோபாவையும் எர்மேயையும் அவர்களோடு இருக்கிற சகோதரரையும் வாழ்த்துங்கள். வாழ்த்துங்கள். பிலலோகையும் யூலியாலையும்
நேரேயையும் அவனுடைய சகோதரியையும் ஒலிம்பாவையும் அவர்களோடு இருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லோரையும் வாழ்த்துங்கள். வாழ்த்துங்கள். ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள். கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். எத்தனை தடவை சொல்றாரு பாருங்க, வாழ்த்துங்கள் வாழ்த்துங்கள் வாழ்த்துங்கள். வாழ்த்த நமக்கு என்னங்க கிடைக்குது? நான் பின்னால சொல்றேன். மற்றவங்களை வாழ்த்த நமக்கு என்ன? இப்போ மரியாள் வாழ்த்துனா எலிசபெத் வயத்தில் இருந்த பிள்ளை களிப்பால் துள்ளிட்டு ஒரு வீட்டுக்கு போகிறோம், அந்த வீட்டை வாழ்த்துறோம். அந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாகன்னு சொல்கிறோம். அவங்க சமாதானம் பார்த்துறாருன்னா வீட்டுக்கு சமாதானம் உண்டாகும். ஒவ்வொரு அந்த வீட்டில் இருக்க எல்லாரையும் வாழ்த்துங்கள், சபையாரை வாழ்த்துங்கள். பிரியமானவர்களே, 21 திரும்ப வாசிங்க. உன் உடன் வேலையாளாகிய என் உடன் வேலையாளாகிய தீமோத்தேயும் என் இனத்தாராகிய லூக்கியும் யாசோனும் சொசிபத்தரும் உங்களை வாழ்த்துகிறார்கள். இந்த நிருபத்தை எழுதின தெர்த்தியுவாகிய நான் கர்த்தருக்குள் உங்களை வாழ்த்துகிறேன். என்னையும் சபை அனைத்தையும் உபசரித்து வருகிற காயு உங்களை வாழ்த்துகிறான். பட்டணத்து உக்ரானக்காரனாகிய எரஸ்தும் சகோதரனாகிய குவர்த்தும் உங்களை வாழ்த்துகிறார்கள். மற்றவங்க பேசணும் கூட சொல்லுங்க. ஒய்ஃப் உங்களை கேட்டதா சொல்லுங்க. சொல்றோம் இல்லையா? என் ஒய்ஃப் உங்களை கிரீட் பண்ணாங்க, என் ஹஸ்பண்ட் உங்களை கிரீட் பண்றாரு, என் பிரதர் உங்களுக்கு இந்த கிரீட்டிங்கை சொன்னார், என் தம்பி உங்களை கிரீட் பண்ணுறாரு, எங்கள் அண்ணன் உங்களை கிரீட் பண்ணுறாரு. வெறும் கடிதத்தில் போட்டால் மாத்திரம் போதும். அவங்கெல்லாம் வாழ்த்துறாங்க, இந்த வீடு நல்லா இருக்கணும். நான் சொல்லுவேன், நான் கேட்டதா சொல்லு, நான் விசாரிச்சதா சொல்லு, நான் கேட்டதா சொல்லு, நான் விசாரிச்சதா சொல்லு. அதை தாண்டி நான் வாழ்த்துனதா சொல்லு, நான் அந்த அம்மாவை வாழ்த்துனதா சொல்லு. நான் சீக்கிரம் குணமடையணும்னு நான் வாழ்த்துறேன். அவங்க நெருக்கத்தில் இருந்து விடுதலை வரணும் நான் வாழ்த்துறேன். அவங்க நல்லா சுபிட்சமாக இருக்கணும் வாழ்த்துறேன். அவங்க சௌக்கியமாக இருக்கணும் நான் வாழ்த்துறேன். உங்கள் வாழ்த்துதல் அவங்களுக்கு போய் சேரும். நீங்கள் வாழ்த்தணும். எவ்வளோ பேர் சொல்ல வருவார், வாழ்த்துங்க வாழ்த்துங்க வாழ்த்துங்கன்னு சொல். அதோடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டா. இந்த ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை தான் முதலாவது நமக்கு வேணும். அப்புறம் காஸ்பல்லாம் சொல்லுங்க. இப்போ இயேசு சொன்னதே காஸ்பலுக்காக அவங்களை அனுப்புகிறாரு. நீங்கள் போய் அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்கிறது, அவங்கள ரட்சிப்புகள் நடத்துறது, அவங்களுக்கு வசனம் சொல்கிறது, அதெல்லாம் அப்புறம். முதல்ல நீங்கள் போன உடனே அவங்கள வாழ்த்துங்க. ஏன் தெரியுமா? வாசிங்க, 1 பேதுருக்கு வாங்க, 2ஆம் அதிகாரம் ஒரு நீண்ட பகுதியை பார்க்குறோம். 12ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில், உங்கள் புறஜாதிகள் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க, ஏன் இதை நான் வாழ்த்தணும்? நம்ம இனத்தார், பிற இன மக்கள், ரட்சிக்கப்படாதவங்க, கிறிஸ்தவங்கள்லாம் அக்கிரமக்காரங்க. பிரியமான இன்றைக்கு மேற்கத்திய கிறிஸ்தவத்தை நம்ம பின்பற்றுறோம். அதனால மேற்கத்திய நாடுகள் செய்கிற எல்லா காரியங்களும் கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக பேசப்படும். மேற்கத்திய நாடுகள் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுகிறதுனாலே அவங்க எல்லாமே ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். முதல் உலக யுத்தம் யார்கிட்ட வந்துச்சுது? 2வது உலக யுத்தம் யார் ஆரம்பித்தா? மேற்கத்திய நாடுகள் தானே, கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுகிற நாடுகள் தானே. எத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டாங்க. இப்போ இன்றைக்கு என்ன செய்கிறாங்க? ஆன்மீகத்தில் மிக வைராக்கியம் உள்ள நம்ம இந்தியர்கள் நம்மளை என்ன நினைக்கிறாங்க? அக்கிரமக்காரர் என்று பேசுகிறாங்க. இதெல்லாம் ரொம்ப அக்கிரமம். வேற மதத்தை சேர்ந்தவங்க, வேற கலாச்சாரத்தை சேர்ந்தவங்க, அக்கிரமக்காரர். அப்படி பேசுற விஷயத்தில், விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் இப்போ உங்க நற்கிரியைகளை அவங்க பார்க்கணும். நீங்க அவங்கள பார்த்தா ஸ்மைல் பண்றீங்க, அவங்கள விசாரிக்கிறீங்க, அவங்களுக்கு நன்மை வாழ்த்துதீங்க, இதை அவங்க பார்க்கணும். ஏன் நம்ம வாழ்த்தணும்? அவங்களுக்கு அதனால சமாதானம் உண்டாகும். எலிசபெத்துடைய கருவில் இருக்கிற பிள்ளை களிப்பா துள்ளும், அந்த வீட்டுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கும். ஆனா என்னை கிறிஸ்துவுல அக்கிரமக்காரர் என்று நினைக்கிற பிற இன மக்கள் இதை பார்க்குறாங்க. ஆஃபீஸில் நீங்கள் எல்லாத்தையும் அன்பாக பழகுறீங்க, எல்லாருடைய நன்மையை நாடுறீங்க, கனம் பண்ணுறதுல முந்தி கொள்றீங்க. அந்த ஆஃபீஸர் பார்க்கார், ஒரு குரூப் ஒரு எம்ப்ளாயி பார்க்க. பிரியமானவர்களே, ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு வாத்தியார் வேலை பார்க்குறாரு. எல்லாருக்கும் மத்தியில் அவர் சாட்சியாக இருக்கார்.
வேலையில் அவருக்கு ஒரு நெருக்கம் வருது. அந்த ஸ்கூலில் உள்ள அந்த உதவியாளர் ஒரு நாள் அந்த சாருடைய அப்பா கிட்ட சொல்கிறான், ஐயா நான் இயேசுவே நம்ப மாட்டேன்யா. ஏன்பா? எங்கள் சாருக்கு போய் இப்படி பிரச்சனை வந்துச்சு சார், எங்கள் சாருக்கு. அவர் இல்லை இல்லை அதையும் கர்த்தர் மகிமையாக முடிப்பாருப்பான்னு சொன்ன அந்த அப்பா சொன்னார். அதே போல் கர்த்தர் அந்த சாரை உயர்த்தினார். அந்த பியூன் பார்க்குறான், எங்கள் சாருக்கு இப்படி பிரச்சனை வரலாம். நீங்கள் ஒருவரை ஒருவர் வாழ்த்தும் போது, வாழ்த்துறதுக்கு முந்தி கொள்ளும்போது, முதலாவது உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணணும். கிறிஸ்தவ மதத்தில் கிறிஸ்தவங்களை அக்கிரமக்காரங்கெல்லாம் ஃப்ராட் அப்படிலாம் நினைக்கிற பிற இன மக்கள் உங்களை கனம் பண்ண ஆரம்பிப்பாங்க. பிரியமானவர்களே, கர்த்தருடைய நற்கிரிகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளில் தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் ஆ அவர்களுக்குள்ளே நல் நடக்கையுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஆ நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றிற்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். மனுஷனுடைய கட்டளை, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாத்துக்கும் கீழ்ப்படி. 8 மணிக்கு ஆஃபீஸ்னால் 8 மணிக்கு போங்க. இப்படிதான் நீ ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும், அப்படிதான் ட்ரெஸ் பண்ணிட்டு போங்க. இந்த ஆஸ்பத்திரியில் ஒயிட் அண்ட் ஒயிட் போடணும்னு சொன்னாங்கன்னா ஒயிட் அண்ட் ஒயிட் போடுங்க. நீ ஷேவ் எடுத்துகிட்டு வரணும்னா ஷேவ் எடுத்துகிட்டு போங்க. இல்லை நான் விழாம மாட்டேன். உங்கள் சாட்சி கெட்டு போயிடும். கிறிஸ்தவ பிள்ளைங்களுக்கு வேதம் சொல்கிறது, நீ எங்கே இருக்கியோ அந்த அதிகாரத்துக்கு கீழ்ப்படிங்க. நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றுக்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படிங்க. மேலான அதிகாரமுள்ள ராஜாவுக்கானாலும் சரி, தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினையும் நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சியும் உண்டாகும்படி அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரிகளுக்கானாலும் சரி கீழ்ப்படியுங்கள். அந்த அதிகாரி யாரா இருந்தாலும் சரி, நீங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு கீழ்ப்படி. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு கீழ்ப்படி. எங்க வேலை செய்றீங்களோ அங்க உள்ள அதிகாரத்துக்கு கீழ்ப்படி. இதை சொல்ல எனக்கு தைரியம் உண்டு. நான் வேலை பார்த்த இடங்களில் எல்லாம் எங்க அதிகாரிகள் என்ன சொன்னாலும் கீழ்ப்படி. மனசாட்சியோட சொல்றேன். எத்தனையோ சாட்சிகள் சொல்ல முடியும். ஒரு நாளாகில் அவங்க ஒன்று சொல்லி நான் ஏற்று பேசினது தான் எனக்கு நினைவே இல்லை. ஊழியத்துக்கு வந்த பிறகு என்னுடைய பாஸ்டர் சுந்தரையா, சாம் சுந்தரையா 2 பேர் எனக்கு கொடுத்த சாட்சி பெரிய சாட்சி. சாம் சுந்தரையா சொன்னது கடைசி வார்த்தை. நம்ம சபையில் தம்பி சாம்சனுக்கு தெரியும், அப்போ அவர் அங்கே இருந்தார். அவர் பார்த்துட்டு இருக்கிற அவங்க உறவுகள்கிட்ட சாம்சரையா முன்னால் சொல்கிறார், என் ஹார்ட்டில் ஃபஸ்ட்டு பிளேஸ். என் ஹார்ட் சிலருடைய பேரெல்லாம் சொல்லி நான் சொல்ல விரும்பலை. சிலருடைய பேரெல்லாம் சொல்லிட்டு என் ஹார்ட்டில் ஃபஸ்ட்டு பிளேஸ் ராபர்ட் சைமன், கர்த்தர் சாட்சி, சாம்சன் சாட்சி. பெருமைக்காக சொல்ல அதிகாரத்துக்கு கீழ்ப்படிங்க. ஐயா ஒன்று சொல்லி நான் செய்யாமல் இருந்ததில்லை, ஏற்று பேசினதில்லை, ஆர்கியூ பண்ணதில்லை. அதிகாரத்துக்கு கீழ்ப்படி. ஸ்கூலில் வேலை பார்க்கும்போது அதே மாதிரி தான். பெருமைக்காக சொல்லுவாங்க, இருக்கிற வாலிப பிள்ளைகளை நடத்துறதுக்காக நான் சொல்ல. அதான் எனக்கு கிடைச்ச சாட்சி. எனக்கு வயசாயிடுச்சு. உங்களுக்கு நான் சொல்கிறேன், இன்னும் பெருமைக்காக நான் சொல்லலை. உங்கள் வாழ்க்கை இப்படிப்பட்ட சாட்சி உள்ள வாழ்க்கையாக மாறுவதற்காக சொல்கிறேன். 2-3 முறை தான் நான் சொல்லியிருக்கேன். ஒரு முறை நானும் அம்மாவும் சுந்தரையா பார்க்க போகிறோம். அப்போ சுந்தரம் அப்படி நாற்காலில் சாஞ்சிக்கிட்டு கையை நாற்காலில் வச்சுட்டு அம்மாட்ட வேலையை அப்படி சிரிச்சிட்டே சொல்கிறார், எனக்கும் தம்பிக்கும் ஒரு மனமே கிடையாது. என்ன சொல்கிறார் அவங்ககிட்ட, எனக்கு ஒரு மாதிரி தூக்கி வாரி போச்சுட்டா திடீர்னு இப்படி சொல்கிறார். 2ஆவது தடவை சொல்கிறார், எனக்கும் தம்பிக்கும் ஒரு மனமே கிடையாது. அம்மாவுக்கும் கொஞ்சம் முகம் மாறிடுச்சு. எனக்கு என்னத்துக்கு இப்படி திடீர்னு சொல்கிறார் யோசிக்கிறேன். 3ஆவது முறை சொல்கிறார், எனக்கும் தம்பிக்கும் ஒரு மனமே கிடையாது. எனக்கு என்னடா திடீர்னு இப்படி என்ன உட்கார வச்சுட்டு சொல்கிறாரு. சிரிச்சுக்கிட்டே அவர் அம்மாட்ட சொல்கிறாரு 4ஆவது தடவை, எனக்கும் தம்பிக்கும் ஒரு மனமே கிடையாது, நாங்கள் 2 பேரும் ஒன்று. கர்த்தர் சாட்சி, அம்மா சாட்சி. எங்களுக்கு ஒரு மனம் இல்லை, நாங்கள் 2 பேரும் ஒன்று. அப்படி பெரியம்மாலே ஒரு வருடத்தில் பாஸ்டர் சுந்தரையா சொன்ன வார்த்தை எல்லாம் வெளியில் நான் ரொம்ப சொன்னதில்லை. என் கையில் உள்ள தூக்கு நூல் ராபர்ட் சைமன் கையில் இருக்கு. அது பதிவு செய்ய எழுதப்பட்டது. யாரிடத்தில் அவர் சொன்னாரோ அவங்க அதை எழுதி கொடுத்தாங்க, டாக்குமெண்ட். எதுக்கு சொல்ற? அதிகாரத்துக்கு கீழ்ப்படிங்க, வேலை செய்யற கீழ்ப்படிங்க. உங்க மேல இருக்கவங்கிட்ட
ஏத்து பேசுறது ஆவிக்குரிய தன்மையே கிடையாது. நல்ல ஒரு ஆவிக்குரியர்களை வாழணும் அப்படி. பிரியமானவங்க, அவர் சொல்றாரு பாருங்க, நீங்க அதிகாரத்துக்கு கீழ்ப்படிங்க. 15ஆம் வசனம். நீங்கள் நன்மை செய்கிறதினாலே புத்தியீன மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. சுயாதீனம் உள்ளவர்களாயிருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்துக்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாயிருங்கள். எனக்கு சுயாதீனம் இருக்கு, எனக்கு ஃப்ரீடம் இருக்கு, என் ஃப்ரீடம், நான் என்ன ஒன்று பேசுவேன் இல்லை. நீங்க சுயாதீனம் உள்ளவங்க தான். கர்த்தர் உங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு. God has delivered you, emancipated you. அந்த சுயாதீனத்தை பயன்படுத்தி உங்க செல்ஃப் டிசிஷனா அடிமையா இருங்க. நான் வானா வாங்க, போனா போங்க. பிரியமானவர்களே, இதுதான் தேவ சித்தம். எனக்கு ஃப்ரீவில் இருக்கு. அந்த ஃப்ரீவில்ல எங்க ஆஃபீஸருக்கு, எங்க பிரின்சிபாலுக்கு நான் அடிமையா இருக்கிறேன். அவருக்காக நான் ஒரு காரியம் செய்யினாரு. விடிய விடிய ராத்திரி 10 மணிக்கு ஆரம்பிச்சு காலைல 6 மணிக்கு வரைக்கும் செஞ்சேன். 8:15 ஸ்கூலுக்கு வரணும், 8:20 வந்தேன். 6 மணிக்கு வீட்டுக்கு போயிட்டு எப்படியோ பெறப்பட்டு 8:15 8:20 வந்தேன். ஏன் பிந்திட்டீங்கன்னு கேட்டாரு. அது மேலே கோவப்பள்ளியே பாடம் படிச்சுக்கிட்டேன். சார் நான் 6க்கு தானே சார் போனேன், இந்த வேலை வேண்டாம் சார், போங்க சார், நீங்கள் ரொம்ப மோசம் சார், தூக்கி போட்டேன்னா இல்லையே. நான் அடிமை என்பது என்னுடைய நிர்பந்தமான சூழ்நிலை அல்ல, என்னுடைய டிசிஷன். என் அதிகாரிக்கு நான் அடிமை, தேசத்தின் சட்டத்துக்கு நான் அடிமை. ஒன்வே போகாதுன்னா போக மாட்டேன். 11 மணிக்கு வரேன், ரோடே வெறிச்சோடி கிடக்கு ராத்திரி. அங்கே யாரோ சிக்னல் ஒரு ஆஃப் பண்ணாமல் போயிட்டாங்களோ என்னமோ தெரியல, சிக்னல் மட்டும் ஒர்க் பண்ணுது. எங்கேயும் வாகனம் போல, எனக்கு ரெட் சிக்னல், வண்டியை நிறுத்துவேன். எனக்கு அந்த சிக்னல் ரெட் சிக்னல், வண்டியை நிறுத்துவேன். அதிகாரத்துக்கு கீழ்ப்படி. அதான் தேவன் நம்ம விரும்புறாரு. நம்மகிட்ட நம்மளை பார்க்குறாங்க. வாசிங்க 16 திரும்ப வாசிங்க. சுயாதீனம் உள்ளவர்களாய் இருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்துக்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாய் இருங்கள். எல்லாரையும் கனம் பண்ணுங்க. நீங்க எல்லாரையும் விஷ் பண்ணி எல்லாருக்கும் சமாதானம். அவங்க சமாதானத்துக்கு பார்த்துறாருன்னு அவங்களுக்கு வரட்டும். ஏன் நம்ம எல்லாரையும் கனம் பண்ணணும்? சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள். வேலைக்காரரே, அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். நல்லவர்களுக்கும் சாந்த குணமுள்ளவர்களுக்கும் மாத்திரம் அல்ல. நம்முடைய வேதம் சொல்லுது, ஒரு ஒர்க்கர்ஸ் ஸ்டாஃப், உங்க மேனேஜருக்கு, உங்க ஆபீசருக்கு, உங்க சூப்பர்வைசருக்கு பயத்துடனே கீழ்ப்படிந்திருங்கள், கீழ்ப்படிந்து இருங்கள். இதுதான் கிறிஸ்டியன் நேச்சர். நான் காலி டப்பாவில் கல்லப்பட்டு குழுக்கப்பட்டு அந்நிய பாஷை பேசுறதுனால நான் கிறிஸ்தவன் கிடையாது. நான் அந்நிய பாஷைக்கு எதிரானவன் அல்ல. நான் அந்நிய பாஷை பேசுகிறதுனால ஆவிக்குரியவன் என்று ஏமாந்து போகாதீங்க. அல்லையா ஸ்தோத்திரம் 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 டான்ஸ் ஆடுறதுனால ஆவிக்குரியவன் என்று ஏமாந்து போகாதீங்க. உங்கள் அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிந்து பழகு, கீழ்ப்படிந்து இருங்க. மூப்பருக்கு கீழ்ப்படியுங்க, உங்க நடத்தவர்களுக்கு கீழ்ப்படியுங்க, கீழ்ப்படிந்து அடங்குங்கள் அப்படின்னு பேதம் சொல்லுது. அந்த அடங்குங்கள் என்ற அந்த வார்த்தை ரொம்ப அருமையான வார்த்தை. பிரியமானவர்கள், ஒரு ஆமை அந்த கூட்டுக்குள்ள தன்னுடைய 4 காலையும் உள்ள வச்சுக்கும், காலையும் இழுத்து உள்ள வச்சுக்கும். அந்த சொல்லு தான் அங்கே கிரேக்கத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஒரு மூப்பனோடு, ஒரு நடத்துகிற ஒரு ஆசாரியனோடு, ஒரு பாஸ்டரோடு நீ பேசும்போது கால் கையெல்லாம் எடுத்து உள்ள வச்சுக்கோ. கீழ்ப்படியுங்கள் அல்ல, கீழ்ப்படிந்து அடங்குங்கள் என்று சொன்ன வார்த்தை உன் ஆர்குமெண்ட்லாம் எடுத்து உள்ள வச்சுக்கோ. அதான் பைபிள். எனக்காக இல்லை, உங்கள் ஆசீர்வாதத்துக்காக சொல்ல. ஏன் நான் எல்லாரையும் கனம் பண்ணணும்? ஏன் எல்லாருக்கும் விஷ் பண்ணணும்? நான் இப்படி தான் இருக்கணும்னு என் வேதம் சொல்லுது. வேலைக்காரரே, அதிக பயத்துடன் உங்கள் எஜமான்கள் கீழ்ப்படிந்திருங்கள். நல்லவர்களுக்கும் சாந்த குணம் உள்ளவர்களுக்கும் மாத்திரமல்ல, முரட்டு குணம் உள்ளவர்களுக்கும் கீழ்ப்படி. அந்த ஆஃபீஸை எவ்வளோ முரணா இருக்கட்டும், நீங்கள் கீழ்ப்படிந்திருங்கள் என்று வேதம் சொல்லுது. 19 வாசியுங்கள். ஏனெனில் தேவன் ரீசன் சொல்ற, ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலா இருக்கிற மனசாட்சி நிமித்தம். உங்களுக்கு உண்மையாகவே தேவன் பேரில் பற்றுதலா இருக்கிற மனசாட்சி இருக்கும். ஏனால் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியா இருக்கும். உங்களுக்கு அப்படி ஒரு மனசாட்சி இருந்து யாரோ உங்களை அநியாயமா நடத்தினா கூட அவங்கள கனம் பண்ணுங்க, அவங்களுக்கு கீழ்ப்படிங்க. அதான் தேவனுடைய சமூகத்திலே பிரீதியாக இருக்கும்.
அது என்னுடைய ஃப்ரீவில். நான் கீழ்ப்படுகிறேன், அடி வாங்கிக்கிறேன். நீ அடிக்கன்னா அடி, நான் அடிப்பே அடி. நான் கிறிஸ்தவனாக இருக்க விரும்புகிறேன், நான் கீழ்ப்படிய விரும்புகிறேன். கணவன் கீழ்ப்படினா கீழ்ப்படி. இப்போ பிள்ளைகளை பெற்றோர் கீழ்ப்படினா கீழ்ப்படிங்க, அதிகாரிகள் கீழ்ப்படினா கீழ்ப்படிங்க, மூப்பர் கீழ்ப்படிந்து அடங்குங்கள்னா கீழ்ப்படிந்து அடங்குங்க. அதான் பைபிள். நீ இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று தீர்மானித்தால் செல்லும் செலவை கணக்கிட்டு பாரு. இதான் பைபிள், இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. சும்மா டான்ஸ் ஆடுறது, டிங்கிரி டிங்கால டான்ஸ் ஆடுறது, அப்படியே கையை ஹல்லேலூயா 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 இப்படி டான்ஸ் ஆடுறது கிறிஸ்தவ வாழ்க்கையா? எதுங்க கிறிஸ்டியன் லைஃப்? என்றைக்கு ஒரு நாள் மற்றவர்களை கனம் பண்ண முடியவில்லையோ அன்றைக்கு ஏதோ ஒரு பெரிய பெருமையின் ஆவி இருக்கு. பிரியமானவர்களே, வாசியுங்கள் 20வது வசனம். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். அவர் என்ன பண்ணாரு? எல்லாரையும் வாழ்த்தினார். அந்த மாதிரி நமக்கு பின் வச்சுட்டு போயிருக்கார். வாசிங்க. அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும். பிரியமான நேரம் சாப்டர் முழுசு நீங்கள் வாசித்து பாருங்க. இதுதான் நம்முடைய கிறிஸ்டியன் லைஃப். அப்போ நம்ம கனம் பண்ணும்போது, மற்றவர்கள் கனம் பண்ணும்போது, மற்றவர்கள் கீழ்ப்படியும், அதிகாரம் உள்ளவர்கள் கீழ்ப்படியும் போது ஒரு பாசிட்டிவ் வைப் வருது. நம்ம அவர்களுக்கு முன்பாக சாட்சியாக இருக்கும். நம்மளை கிறிஸ்தவர்கள் அக்கிரமக்காரன்னு நினைச்சவங்க, ரொம்ப வித்தியாசம் தான் பையன், ரொம்ப வித்தியாசம், இந்த பாப்பா ரொம்ப வித்தியாசமாக இருக்கு, அந்த ஸ்டாஃப் ரொம்ப வித்தியாசம், அப்படியே பைபிள் படியே நடக்கிறாப்பா. இவ்வளோ ஒரு அரை மணி நேரம் எக்ஸ்ட்ரா இருன்னு சொன்னால் 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா இருக்க வில்லிங்காக இருக்கிறார். எப்படியும் அதனால் முடியுது. எங்கள் இயேசு சொன்னார், உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணால் 2 மைல் தூரம் போகிறதுக்கு நீ மைண்ட் செட் உள்ளவனாயிருன்னு சொல்லியிருக்காரு. அதனால் எங்கள் ஆஃபீஸர் ஒரு 1/2 hour பிந்திப்போன்னு சொன்னார். ஐ எம் வில்லிங் டு சிட் ஃபார் 1 hour. You're showing a Christian nature. You're showing a Christian nature. இதுதானே கிறிஸ்டியன் நேச்சர். அவங்க உங்களை பார்க்குறாங்க இல்லையா, எப்படி சேர்ஃபுல்லாக இருக்கிறா. நேற்று தான் இவ்வளோ திட்டு நம்ம வந்தால் குட் மார்னிங் சார் சொல்கிறாள், குட் டே சொல்கிறாள், பார்க்குறாங்க. இவ்வளோதான் அதிகாரத்துக்கு கீழ்ப்படியர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு எபேசியர் 2:17 வாசிங்க. அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். சமீபமாயிருந்த அவர்களுக்கும் தூரமாயிருந்த உங்களுக்கும், அங்கே பிரேயன மக்களுக்கும், தூரமாயிருந்த பிரேயன மக்களுக்கும், சமீபமாயிருந்த இஸ்ரவேலருக்கு. இயேசு நாமத்தில் சொல்கிறேன், உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்க உங்கள் ஃப்ரெண்டுக்கும், உங்களோட ரொம்ப விலகி இருக்கிற ஒருவேளை உங்களுடைய எனிமிக்கும் சமாதானத்தை நல்ல செய்தியாய் அறிவிங்களா. தாங்க இயேசு. தூரமாக இருந்தவங்களுக்கும் சமாதானம், உங்களுக்கு ரொம்ப சமீபமாக இருக்கவங்களுக்கும் சமாதானம், எல்லாருக்கும் சமாதானத்தை அறிவித்தார். என் ஃப்ரெண்டு இல்லையா, என் மருமக ரொம்ப மோசம், நான் மூஞ்சே கொடுக்க மாட்டேன் அப்படியா, என் மாமியார் ரொம்ப மோசம், மூஞ்சே கொடுக்க அப்படியா. எல்லாருக்கும் அவங்க தூரமாக இருக்காங்க, விஷ் பண்ணுங்க. சமீபமாக இருக்காங்க, விஷ் பண்ணுங்க. நீங்கள் முதலாவது விஷ் பண்ணுங்க, நீங்கள் முதலாவது கனம் பண்ணு. எனக்கு யாருமே என்கிட்ட பேச மாட்டேக்காங்க. நீ பேச மாட்டேங்கிறாங்க. ஏன் நீ பேசினா பேச மாட்டாங்களா? யோசித்து பாருங்க. பிரியமானவர்களே, மிக மிக முக்கியமான ஒரு ரிசல்ட். இந்த வசனம் எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்களோ தெரியல. அந்த வசனத்தை உங்களுக்கு சுட்டி காட்டி நிறைவு செய்ய விரும்புது. ஏசாயா 57ஆம் அதிகாரம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க, வேதாகம் இருக்கிற எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா 57ஆம் அதிகாரம் எடுத்துக்கிட்டீங்களா எல்லாரும்? 16ஆம் வசனத்துக்கு நேராக வருவோம். 16ஆம் வசனம் வாசியுங்கள். நான் எப்பொழுதும் வழக்காட மாட்டேன்,
நான் என்றைக்கும் கோபமாயிருப்பது ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, எப்போதும் உங்கள்கிட்ட சீண்டு இது தப்பு அது தப்பு அது தப்புன்னு வழக்காட மாட்டேன், எப்போதும் உங்க மேல நான் கோபமா இருக்க மாட்டேன். ஏன்னா ஆவியும் நான் உண்டு பண்ணின ஆத்துமாக்களும் என் முகத்துக்கு முன்பாக சோர்ந்து போகுமே. நீங்க சோர்ந்து போவீங்களே, அதனால எப்போதும் உங்கள்கிட்ட வழக்காடிட்டு இருக்க மாட்டேன். இந்த சுபாவத்தை தயவு செய்து பெற்றோர், பிள்ளைகள், உறவுகள் எப்போதும் இது தப்பு இது தப்பு அது தப்பு இது தப்பு இது தப்புன்னு சொல்லி வழக்கு ஆடாதீங்க. அந்த ஆவி சோர்ந்து போகும். ஆண்டவரே சொல்றார், அந்த ஆவி சோர்ந்து போகும். ஏனென்றால் ஆவியும் நான் உண்டு பண்ணின ஆத்துமாக்கள் என் முகத்துக்கு முன்பாக சோர்ந்து போகுமே. நீங்க வழக்காடிக்கிட்டே இருங்க, உங்க முகத்துக்கு முன்னால அவங்க சோர்ந்து தான் இருப்பாங்க. அந்த பிள்ளை உங்கள்கிட்ட பேசுமா? அந்த பிள்ளை உங்கள்கிட்ட பேசுமா? சும்மா குற்றப்படுத்திக்கிட்டே இருங்க. இல்லை அந்த சொந்தக்கார பொண்ணு சும்மா நோய் நோய் நோயின்னு வழக்காடிக்கிட்டே, நீங்கள் சொல்கிற கரெக்டாக இருக்கும், ஆனால் சும்மா வழக்காடிக்கிட்டே இருங்க. அந்த ஆவி சோர்ந்து போகும் உங்க முகத்துக்கு முன்பாக. நான் அவர்கள் பொருளாசை என்னும் அக்கிரமணத்தின் நிமித்தம் கடும் கோபமாக, ஏதோ அவங்க பண்ண ஒரு தப்பு, அங்கே இந்த சுச்சுவேஷனில் பொருளாசை, இதை நிமித்தம் நான் கடும் கோபமான, உண்மைதான், அவன் பண்ணது எனக்கு பிடிக்கவே இல்லை, அவன் பண்ணது எனக்கு பிடிக்கவே இல்லை, நான் கடும் கோபமாகி அவர்களை அடித்தேன். நான் மறைந்து கடும் கோபமாயிருந்தேன். நான் மறைந்து என் முகத்தை திருப்பிக்கிட்டேன். கடும் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க சொன்னதை சொல்லல, ஆண்டவர் சொல்றத சொல்றேன். என் முகத்தை திருப்பிக்கிட்டேன். தங்கள் மனம் போன போக்கிலே மாறுபாடாய் நடந்தார்கள். இஷ்டப்படி நடக்கிறாங்க. என்னால் அக்செப்ட் பண்ணவே முடியலை, என்னால் அக்செப்ட் பண்ணவே முடியலை. அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன். இப்போ அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்க போறேன். நல்ல கவனிங்க. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவங்கள செட்ரேட் பண்ண போறேன். எனக்கு கோபமாக இருக்கும், பண்ணுற பிடிக்கல, ஆனால் நான் வழக்காட்டிக்கிட்டே இருந்தா அவன் முகம் சோர்ந்து போகுது. நான் இப்போ என்ன பண்ண போறேன், அவங்கள குணமாக்க போறேன். எப்படி குணமாக்க போறேன்? அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன். இப்போ அவங்க ரொம்ப துக்கமாக இருக்கிறாங்க, நான் அவங்க தப்பை சுட்டி காட்டுறேன், அவங்க ரொம்ப உடஞ்சி போயிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு எப்படியாவது நான் கம்ஃபர்ட் கொடுக்க போகிறேன். இதான் ரொம்ப முக்கியம். வாசிங்க. தூரமாக இருக்கிறவர்களுக்கும் சமீபமாக இருக்கிறவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன். இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இப்போ நான் ஒன்று செய்ய போகிறேன், அவங்க உதட்டில் சமாதானம் சமாதானம் என்று சொல்லுகிற பலனை நான் சிருஷ்டிக்க போகிறேன், நான் கிரியேட் பண்ண போகிறேன். இப்போ அவங்க உதடுகளில் அப்படி பைபிள் எடுத்துகிட்டே வாங்க தம்பி யுவராஜ். இப்போது சும்மா அவரை நொய் நொய் நொய்யை நான் திட்டி அவர் மூஞ்சே செத்து போச்சு. செத்து பண்ண மூஞ்சி மாதிரி வாங்கி பார்க்கலாம், மூஞ்சி செத்து போச்சு. ஆனால் அவர் பண்ணுறது எனக்கு பிடிக்கவே இல்லை, அது ஒன்று தானே. அப்பப்போ அவர் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அவரை ஹீல் பண்ண போகிறேன், ஸ்ட்ராங் ஆக்க போகிறேன். அதுக்கு இந்த மெசேஜ் மூலமாக அவர் வாயில் சமாதானம் சமாதானம் எல்லாருக்கும், தூரமாக இருக்கிறவங்களுக்கும் சமீபமாக இருக்கிறவங்களுக்கும் என்ன சொல்ல போகிறீங்க, சமாதானம் 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 சொல்றத அவர் வாயில சிருஷ்டிப்பா. அப்ப என்ன நடக்குதான், அவர்களை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுவார். அப்படி சொல்ல 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 அவர் மற்றவர்களுக்கெல்லாம் சமாதானம் சமாதானம் சொல்ல சொல்ல அவர் எப்படி ஆயிடுவாரு, குணமாயிரு. ஸ்ட்ராங் குணம்னா சிக்கா இருந்தாங்கன்னு இல்லை, குணசாலியான ஸ்திரீ, நீ குணப்பட்ட பின்பு அப்படின்னா நீ ஸ்ட்ராங் ஆன பின்பு, நீ ஹீல் ஆன பின்பு எல்லாம் இந்த சமாதானம் சமாதானம் சொல்ல ஆரம்பிச்சா எல்லா பிரச்சனையும் ஓஞ்சிருமா. சமாதானம் உண்டாவதாக. பிரியமானல இந்த வசனத்தில் வாசிக்கிறோம் பாருங்க, தூரமாக இருக்கிறவர்களுக்கும் சமீபமாக இருக்கிறவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன். ஆண்டு நம்முடைய வாயில என் மனைவிக்கு சமாதானம், என் புருஷனுக்கு சமாதானம், என் மருமகளுக்கு சமாதானம், மாமியாருக்கு சமாதானம், மாமனாருக்கு சமாதானம்,
மருமகனுக்கு சமாதானம், அண்ணனுக்கு சமாதானம், தம்பிக்கு சமாதானம், அக்காவுக்கு சமாதானம், நாத்தனாருக்கு சமாதானம், என் பிள்ளைகளுக்கு சமாதானம், என் பெற்றோருக்கு சமாதானம், எங்கள் பாஸ்டருக்கு சமாதானம், எங்கள் சபையாருக்கு சமாதானம், பாஸ்டர்மாவுக்கு சமாதானம், சபையில் உள்ள விசுவாசத்துக்கு சமாதானம், 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 எல்லாருக்கும் சமாதானம் உண்டாகணும் அப்படிங்கிற ஒரு உதடு நம்மளை கர்த்தர் சிருஷ்டித்தாலே நாம் கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாக மாறிவிடுவோம். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஆண்டவர் நம்மளை குணமாக்கிடுவார். சமாதானத்தை தேடுங்க. பிரியமல்ல, 3 காரியங்கள் உண்டு. பீஸ் வித் காட், பீஸ் வித் அதர்ஸ், பீஸ் வித் இன். பீஸ் வித் காட், தேவனோடு சமாதானம். இன்டர்பர்சனல் பீஸ், மற்றவர்களோடு சமாதானம். பிரியமானவர்கள், எல்லாவற்றுக்கும் மேல எனக்குள்ளே சமாதானம். நான் மற்றவங்களோட சமாதானமாக இருந்தால் எனக்குள்ளே எனக்கு சமாதானம் இருக்கும். இதுவரை எல்லாரும் இருக்கிறவங்களே எழுப்பி நிற்போம்.